ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஆர்த்தி. வெஜ் மீல்ஸோ இல்லை நான்வெஜ் மீல்ஸோ எது சாப்பிட்டாலும் நம்ம ஃபைனலாக ரசம் சாப்பிட்டா தான் நம்மளுக்கு எப்பயுமே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். இன்றைக்கி சூப்பராக தக்காளியை வச்சு ஒரு ரொம்ப டேஸ்டான தக்காளி ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இஞ்சி பூண்டு இடிக்கிற கல்லில் ஒரு 2 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. சீரகம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்துக்கோங்க. பெப்பர் ஒரு 20 பெப்பர் இருக்கும். இது ரெண்டையும் ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். அதுக்கப்புறம் இது கூட ஒரு 2 பச்சை மிளகாய், உங்களுக்கு ஸ்பைஸ் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொன்று நீங்கள் 2 கூட ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு பெரிய சைஸ் பூண்டை க்ளீன் பண்ணி தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா இது கூட சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் சூடானதும் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொரகொரப்பாக இடித்து வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ இது கூட நான் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அதையும் சேர்த்து 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா இது மசிகிற அளவுக்கு நல்லா வேக விடுங்க. இது கூடவே இன்னும் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதை பியூரி மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இது கூடவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இந்த பியூரியோட ஸ்மெல் போகிற வரைக்கும் இதையும் நல்லா நீங்கள் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் எப்படி வருதுன்னு. இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ரசம் பவுடர் ஆட் பண்ணி இதையும் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. இப்போ இதுக்காக நான் 1 லிட்டர் தண்ணி எடுக்க போகிறேன். 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் நல்லா கிளறி விடணும். புளிப்புக்காக நான் புளி எதுவும் இதில் ஆட் பண்ண கிடையாது. அதுக்காக ஒரு லெமன் மட்டும் எடுத்து அதை ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லெமன் ஜூஸை மட்டும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மேலே சூப்பராக அழகாக தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அந்த மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ லைட்டாக அந்த மூடியை எடுத்து பார்த்தோன்னா பாருங்களேன், அந்த நுரையெல்லாம் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரசம் எப்போவுமே நம்ம அதிகமாக கொதிக்க விடக்கூடாது. ரசத்தோட டேஸ்ட்டே ஃபுல்லாக மாறிடும். இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் மட்டும் ஆட் பண்ணி கொதித்ததும் இறக்கிடுங்க. உடனே இறக்கிடுங்க. ஒரு சூப்பரான ஒயிட் ரைஸ் எனிதிங் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். தேங்க்யூ.